Ministries. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காட் கூசிஸ் மினிஸ்ட்ரீஸின் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மை நினைத்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கடந்த நாட்களிலெல்லாம் நம்மை பாதுகாத்து இந்த நாளுக்குள் பிரவேசிக்க நமக்கு இரக்கம் பாராட்டியிருக்கிற தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய இரக்கங்களும் அவருடைய தயவும் அவருடைய கிருபையும் நம்மை ஒவ்வொரு நாளும் பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறதினாலே தொடர்ந்து நாம் கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாய் இருப்போம். கர்த்தர் நமக்கு சொன்னவைகளையெல்லாம் நிச்சயம் நமக்கு செய்யத்தான் போகிறார். தேவன் செய்ய போகிற அதிசயமான காரியங்களை எதிர்நோக்கி காத்திருப்போம். நம்முடைய நம்பிக்கையிலே விசுவாசத்திலே உறுதியாய் நாம் தரித்திருப்போம். தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசும்படியாய் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் பற்றி கொள்வோம். ஏனெனில் கர்த்தருடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவன் உண்டு. அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நம்பி காத்திருப்போம். தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகா பரிசுத்தமுள்ள நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. காட் கூசிஸ் மினிஸ்ட்ரியினுடைய தலைவராய் காணப்படுகிற சகோதரர் தாமஸ் அவர்களோடு கூட இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற போதக பிதாக்கள், ஒவ்வொரு நாளும் யூடியூப் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனது அருமை விசுவாச தேவ பெருமக்கள், சகோதர சகோதரங்கள், உங்கள் அனைவருக்கும் இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நன்றியையும் வாழ்த்துதலையும் உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். ஆண்டோட பெரிதான கிருபையினாலே இந்த ஏப்ரல் மாதம் இந்த நாட்களிலும் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை அறிவிப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த ஆண்டில் கூட ஆண்டவர் இந்த 4ஆம் மாதத்தையும் நமக்கு காண செய்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். வருகிற நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறதான அநேக அற்புத அடையாளங்களோடு கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துவீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் அதற்கு நேராக உங்களை ஆதாயப்படுத்தி, பக்குவப்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, திடப்படுத்தி, தைரியப்படுத்தி, என் ஆண்டவருடைய திருசித்தம் உங்கள் வாழ்க்கையிலே முற்று முடிய நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். இந்த மாதத்திலும் அவருடைய வார்த்தையை நாம் சிந்திக்கும்படியாக கடந்து செல்லுகிறோம். தானாய் திறக்கப்பட்ட ஒரு கதவு எதை காட்டுகிறது சொன்னால், ஒரு பாதுகாப்பை காட்டுகிறது. ஒரு வீட்டின் முன் வாசல் அழகை காட்டுகிறது. எவருடைய கம் அண்ட் கோ, அவருக்கும் வந்து போகக்கூடியதான அந்த வீட்டினுடைய மையத்தை காட்டுகிறது. ஆனால் இங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் 10-12 வசனங்கள் வாசிக்கும் பொழுது, அங்கே ஒரு சிறைச்சாலை அனுபவத்தில் காணப்பட்ட ஒரு கதவை பற்றி தான் நம்ம இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். பரிசுத்த பைபிளிலே கதவை பற்றி அநேக வார்த்தைகள், அநேக தலைப்புகள் காணப்படுகிறது. ஆனால் இன்னைக்கு நான் உங்களுக்கு தானாய் திறக்கப்பட்ட ஒரு கதவை பற்றி தான் நான் சிந்திக்கும்படி கடந்து செல்லுகிறோம். முதலாவது தேவ வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் 10-12 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன்.
அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இரும்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக கடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதன் கைக்கும் யூதா ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றார். இயேசு கிறிஸ்துவனுடைய முதலாவது சீஷனாய் காணப்படுகிற பேதுருடைய வாழ்க்கையில் நடந்த சில காரியங்களை பற்றி தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். அந்நாட்களிலே ஏரோது என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா இருந்தார். தெய்வ நாமத்திற்காக நிற்கிற பிள்ளைகளை உபத்திரவப்படுத்தி வேதனைப்படுத்தி அடித்து துன்புறுத்துகிற, சிறைச்சாலையில் போடுகிற, காவலறையில் போடுகிற சில சூழ்நிலைமைகள் காணப்பட்டது. ஆனால் ஒரு கூட்டம் யூதர்களும் பேதுருவை எப்படியாவது அரெஸ்ட் பண்ண வேண்டும், கைது செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு பண்டிகை நாட்களிலே அவரை பிடித்தார்கள். அந்த பண்டிகை நாட்களில் சந்தோஷமாய் இருக்கும் பொழுது ஒரு துக்கச் செய்தி வந்து விடுகிறது போல, சுகமாய் இருக்கும் பொழுது சரீரத்தில் ஒரு திடீரென்று சொல்லி வியாதி வருகிறது போல, திடீரென்று சொல்லி அவருடைய வாழ்க்கையிலே ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலைமை. அப்படி அந்த பண்டிகை நாட்களிலே பேதுருவை பிடித்து சிறைச்சாலையில் அடைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணினார்கள். அவனை காக்கும்படிக்கு வகுப்புக்கு 4 போர்ச்சேவகராக ஏற்படுத்தி 4 வகுப்புடன் வசமாக ஒப்புவித்தான். பாருங்கள், இஸ்ரவேலர்களை பொறுத்த அளவுக்கு பஸ்கா பண்டிகை என்று சொல்வது மிக விசேஷமான ஒரு பண்டிகையாய் காணப்படுகிற பாஸ்ஓவர். அந்த பண்டிகை தொடங்குவதற்கு முன்னே இவரை பிடித்து அரெஸ்ட் பண்ணி கைது செய்து சிறைச்சாலையிலே அடைத்து இந்த பண்டிகை முடிந்த பிற்பாடு பேதுருவை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்தார்கள். அதற்கு பாதுகாவல், 4 அடுக்கு பாதுகாவல், அவனுக்கு போர்ச்சேவகர்களை கொண்டு பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார்கள். இப்பொழுது கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டிய, பஸ்கா பண்டிகை கொண்டாட வேண்டிய, பஸ்கா பண்டிகை ஆசரிக்க வேண்டியதான பேதுரு இப்போ சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் அவனுக்காக, சிறைச்சாலையில் இருக்கிற ஊழியக்காரனுக்காக, வேதனைப்படுகிற தெய்வ பிள்ளைகளுக்காக ஊக்கமாய் ஜெபிக்கும்படி தேவன் ஒரு சபையை அந்த இடத்தில் கொடுத்திருந்தார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த வார்த்தையின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் பலவிதமான பிணிகளுக்குள்ளும் வியாதிகளுக்குள்ளும் கடபாரங்களுக்கு கட்டப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. We are praying for you. Your church will pray for you. இந்த சபை உங்களுக்காக ஜெபிக்கிறது. இந்த காட் குசிஸ் மினிஸ்ட்ரியில் உள்ளதான அநேக விசுவாச பிள்ளைகள், அநேக ஊழியக்காரர்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறார்கள். உங்களுடைய வாழ்க்கையில் கட்டுகள் மாற வேண்டும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் இயேசுவை அறிய வேண்டும், இயேசுவின் மக்களாய் மாற வேண்டும் என்கிறதான எதிர்பார்ப்போடு கூட ஒரு கூட்டம் மக்கள் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அப்படி இந்த பேதுருவை அந்நாட்டின் ராஜாவாகிய ஏரோது குறித்த நாட்களுக்குள் அவனை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நாளை முன்குறித்தான். இந்த பேதுரு எப்படி காணப்படும் தெரியுமா? கையிலே விலங்குகள் போட்டு, சங்கிலிகள் போட்டு கட்டப்பட்டவனாய் 2 போர் சேவகர் நடுவே தூங்கிக் கொண்டிருக்கிறான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்த சிறைச்சாலை காவலர்களும் எல்லாரும் காத்து கொண்டிருக்கும் பொழுது, உபத்திரவப்பட்டவனுக்கு தான் அதிகமாக உபத்திரவம் வருகிறது என்று சொன்னது போல கர்த்தருடைய நாமத்திற்காக நிற்கிற பிள்ளைக்கு அநேக உபத்திரவம் வந்தது. ஆனால் அந்த உபத்திரவத்தில் எல்லாம் ஆண்டவர் பேதுருவோடு கூட இருந்தார். அவனுக்கு சிறைச்சாலைக்காரர்கள் காவல் கொடுக்கிறார்கள். அவனை சங்கிலினால் கட்டியிருக்கிறார்கள். உள்ளும் புறமும் காவல். இதன் சூழ்நிலைமையில் தப்பிக்க முடியாது.
ஓடி ஒளிய முடியாது, தப்பித்து கொள்ள முடியாது. ஆகிலும் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவருடைய எல்லா உபத்திரவத்திலும் பேதுருவோடு கூட இருந்து சர்வ வல்லமையுள்ள தகப்பன் இந்த மகனை தாங்கி பலப்படுத்தி நடத்தின கிருபைகளை நினைத்து என் அப்பாவை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பொழுது அந்த இடத்திலே கட்டப்பட்ட சூழ்நிலைமையிலே ஆண்டவர் தூதனுக்கு கட்டளையிடுகிறார். எனக்கு அன்பான காட் குசிஸ் மினிஸ்ட்ரி மக்களே, நீங்கள் கட்டப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது பரலோகத்தின் ஆண்டு உனக்காக ஒரு தூதனை கட்டளையிடுகிற நேரம், அந்த தூதன் வந்தபோது அந்த அறைக்குள்ளே, அந்த ரூமுக்குள்ளே ஒரு பெரிய வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த தூதனை வந்து அந்த பேதுருவனுடைய விலாப்புறத்தில் தட்டி சீக்கிரமாக எழுந்திருப்பாம் என்று சொல்லி அவனை எழுப்பினான். அவனை கட்டியிருந்த கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்து விழுந்தது, சங்கிலிகள் எல்லாம் அவனுடைய கையிலிருந்து விழுந்தது. தூதன் அவனை பார்த்து மறுபடியும் சொல்லுகிறார், உன்னுடைய அறையை கட்டி உன்னுடைய செருப்பை போட்டு நில். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு எனக்கு பின்னே வா. அன்பான தேவ பிள்ளையை, உனக்கு முன்பாக ஒரு தூதனை கர்த்தர் ஆயத்தம் பண்ணும்போது நீ அந்த தூதனுக்கு பின்னாக கடந்து செல்ல வேண்டும். ஆண்டவர் இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலமாய் தூதனாக கர்த்தர் உங்களுக்கு பேசுகிறார். வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார், வார்த்தையை தந்து பலப்படுத்துகிறார். ஜெபத்தின் மூலமாய், பாட்டின் மூலமாய், ஊழியக்காரருடைய ஆலோசனைகள் மூலமாய், ஊழியக்காரருடைய ஆறுதல் மூலமாய் கர்த்தர் உனக்கு தருகிற வார்த்தைகள் உன்னை கலங்க வைப்பதற்காக அல்ல, உன்னை தைரியப்படுத்துகிற வார்த்தைகளாய் மாறட்டும். உனக்கு முன்பாக கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புகிறார். அவர் உனக்கு முன்னே போவார், உனக்காக வழியை திறப்பார். உனக்கு விரோதமாக எத்தனை பேர் காவல் காத்திருந்தாலும் அந்த காவலாளிகளை கண்களை மங்க செய்து உனக்காக கர்த்தர் ஒரு வாசலை திறப்பார். அந்தபடியே கர்த்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பேதுரு அந்த தூதனுக்கு பின்பாக புறப்பட்டு போகிறான். அப்பொழுது தூதனால் செய்யப்பட்ட காரியம் மெய்யாய் இருக்கிறது என்று சொல்லி தெரியாத வண்ணமாய் இதெல்லாம் நடந்த பிற்பாடு ஒரு சொப்பனம் காண்கிறது போல, அவன் ஒரு தரிசனம் காண்கிறது போல காணப்பட்டான். பைபிள் சொல்லுகிறது, முதலாம் காவலையும் இரண்டாம் காவலை கடந்து நகரத்திற்கு போகிற இரும்பு கதவண்டையிலே வந்த போது, எல்லாம் கவனிங்க, முதல் போலீஸ் பாதுகாப்பு படையும் தாண்டி, இரண்டாவது போலீஸ் பாதுகாப்பு தடையும் தாண்டி அந்த பட்டணத்துக்கு போகிற ஒரு இரும்பு கதவண்டையில் வந்த போது அவனுக்காக தானாய் வாசல் திறக்கப்பட்டது. அதன் வழியாய் அவன் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக கடந்து போனான். உடனே தூதன் அவனை விட்டு கடந்து சென்றான். அன்பான பிள்ளைகளே, உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கட்டுகளாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனைகளானாலும் சரி, ஐயோ என்னால் தாங்க முடியவில்லையே, முன்பக்கம் போனால் கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது, பின்பக்கம் வந்தால் கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது, வலதுபுறம் போனால் கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது, இடதுபுறம் போனால் கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு முன்னுக்கு போக வழி இல்லையே, இதோ ஆண்டவரை நோக்கி கூப்பிட தெய்வ பிள்ளை, உனக்காக ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பி உனக்காக அடைக்கப்பட்ட வாசலை கர்த்தர் திறந்து தரப்போகிறார். அரசாங்கமே, நீ காவலாளிகள் நிறுத்தினாலும், இரும்பு கோட்டைகளை கட்டினாலும், சார்வ வல்லமையுள்ள தேவன் தூதனை அனுப்பினால் எந்த இரும்பு கதவுகளும் உனக்காக தானாய் திறக்கப்படும். எந்த அதிகாரியுடைய மனசை கர்த்தர் மாற்றுவார், அதிகாரிகள் உனக்கு தடையிருக்கிற அதிகாரிகளை கர்த்தர் மாற்றுவார். பேதுரு தெளிவு வந்தபோது யூதா ஜனங்கள் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன். உன்னை விடுதலையாக்கும்படியாக, உனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும்படியாக தான் சகோதரர் தாமஸ் அவர்கள் இந்த ஊழியத்தை உனக்காக ஆரம்பித்திருக்கிறார்கள். சீக்கிரமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளை கர்த்தர் மாற்றி உங்களுக்கு ஒரு சமாதானத்தையும், ஒரு விடுதலையும், ஒரு சந்தோஷத்தையும் பரம தகப்பன் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு தந்து உங்களை முற்றுமுடிய ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அவருடைய கருத்தில் உங்கள் வாழ்க்கை ஒப்புக்கொடுங்கள். பரலோகத்தின் ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். நமது அடைக்கலமும் பலனும் ஆனா, ஆபத்து
காலத்தில் கூட இருக்கும் துணையும் ஆனார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும், பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும் பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் எனது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார். யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார். ஈட்டியை முறிக்கிறார், இல்லை ஒடிக்கிறார். ஈட்டியை முறிக்கிறார், இல்லை ஒடிக்கிறார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் எனது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம். அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம். உயர்ந்தவர் பெரியவர் உலகை ஆள்பவர். உயர்ந்தவர் பெரியவர் உலகை ஆள்பவர். தேவன் எனது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் எனது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலம். யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலம். தேவன் எனது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும்